12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 15வது கணக்கு பார்க்கிறோம். -1 -1 2 1 என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு 2 -3 24 என்று பெறப்பட்ட செய்தியை -1 -1 2 1 நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கற்சாவியாக கொண்டு சங்கேத மொழிமாற்றம் செய்க. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் A to Z முறையே எண்கள் 1 முதல் 26 காலி இடத்திற்கு எண் 0 பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழிமாற்றம் செய்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு சங்கேத மொழி அப்படின்னா என்னன்னு தெரியணும். சங்கேத மொழி அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் கோடு, குறிப்பால ஒரு செய்தியை உணர்த்துவது தான் சங்கேத மொழி அப்படிங்கிறது. அந்த சங்கேத மொழியாக்கம் செய்யப்பட்ட அணியாம் 2 -3 24 அப்படிங்கிற 2 நிறையணிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பெறப்பட்ட செய்தியை -1 -1 2 1 நேர்மாறு கொண்டு பெருக்கும் பொழுது நமக்கு சங்கேத மொழிமாற்றம் அடைஞ்சிரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மொழியாக்கம் செய்யப்பட்ட அணியே 2/2 வரிசையுடைய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் நேர்மாறோடு பிந்தைய பெருக்கம் செய்யும் பொழுது சங்கேத மொழிமாற்றம் நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தீர்வில் சங்கேத மொழியாக்க அணி என்ன அணிங்கிறத எழுதிக்கலாம். சங்கேத மொழியாக்க அணி ஏன்னு எடுத்துக்கலாம். A = -1 -1 2 1 அப்படிங்கிற 2/2 வரிசையுடைய அணி. மொழிமாற்றம் செய்யப்பட்ட அணி சங்கேத மொழிமாற்ற அணி, மொழிமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி. சங்கேத மொழிமாற்ற அணியானது சங்கேத மொழிமாற்றம் செய்யப்பட்ட அணி தெரியணும்னா நேர்மாறு நாம் கணக்கிடணும். அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி ஏக்கு நேர்மாறு கணக்கிடுறனா A இன்வர்ஸுக்கு நிபந்தனை 1/det of A into A. அப்போ அணிக்கோவை மதிப்பு என்னான்னு கணக்கிடுறோம். det of A என்பது -1 -1 2 1. இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு -1 பெருக்கல் -1 -1 2 -1 -2ன்னு வருது, +2ன்னு கொடுக்கலாம். 1 1 என்பது ≠ 0. எனவே நேர்மாறு காண இயலும். அப்போ சேர்ப்பு எழுதலாம். A என்பது பிரதான மூலைவிட்டத்தில் முதல் மூலைவிட்டத்தை மாத்திரப்ப எண்களை மட்டும் இடம் மாற்றுவோம். 1 -1. அடுத்ததில் குறிகளை மட்டும் மாத்திரப்ப -1 இருக்குது, +1 +2 இருக்குது, -2ன்னு கொடுப்போம். எனவே நேர்மாறு அணி A இன்வர்ஸ் ஆனது 1/1 × 1 1 -2 -1. 1ஆல் வகுக்கிறப்ப பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான். A இன்வர்ஸ் என்பது 1 1 -2 -1 என்பது சங்கேத மொழிமாற்ற அணி. எந்த செய்தி கொடுத்துருக்குறாங்க? பெறப்பட்ட செய்தியாக 2 -3ங்கிற ஒரு நிறையணி. இதை நேர்மாறால் பெருக்கிக்கலாம். 1 1 -2 -1 அப்படிங்கிற நேர்மாறு அணியோட பெருக்கிறப்ப முதல் நிறை எடுத்துட்டு முதல் நிரலை பெருக்கிறப்ப அதை ஒரே மதிப்பாக கூட்டி எழுதிப்போம். 1 பெருக்கல் 2 2 -3 பெருக்கல் -2 -6ன்னு இருக்கும், +6. அதே நிறை எடுத்துக்கிட்டு அடுத்த நிரலோட பெருக்கிறப்ப 1 2 -3 பெருக்கல் -1 +3ன்னு வருது, இப்போ +3. இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 2 + 6 8 2 + 3 5. அடுத்த நிறையணியானது 20 4ன்னு கொடுக்கப்பட்டுள்ளது. நேர்மாறு அணி கணக்கிட்டிருக்கிறது 1 1 -2 -1. இதனோட பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு முதல் நிறையோட முதல் நிரலை பெருக்கிறப்ப 20 பெருக்கல் 1 20 4 பெருக்கல் -2 -8. அடுத்த நிரலோட பெருக்கிறப்ப 20 பெருக்கல் 1 20 1 பெருக்கல் 4 பெருக்கல் -1 -4. ஸோ 20 -8 12 20 -4 எனும் பொழுது மதிப்பு 16. 12 16 அப்படிங்கிற அணி கிடைக்குது. அப்போ சங்கேத மொழிமாற்றம் செய்யப்பட்ட அணி என்ன அப்படின்னா 8 5 12 6 அப்படிங்கிற 2 நிறையணிகள். அதை எடுத்து எழுதிக்கலாம். சங்கேத மொழிமாற்றம் செய்யப்பட்ட நிறை அணி. ஒரே ஒரு நிறை மட்டும் ஒரு அணியில் இருந்தது அப்படின்னா அதை நிறை அணின்னு சொல்லுவோம். அந்த நிறை அணியானது 8 5 மற்றும் 12 16. இப்போ இந்த நிறையணியில் இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம என்ன செய்தி அப்படின்னு மாற்றி எழுத போகிறோம். அந்த செய்தியாக மாற்றுறதுக்கு நிபந்தனை என்ன? Aல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் எடுத்துகிட்டு 1ல் இருந்து 16 வரைக்கும் நமக்கு எண்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. A
பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி க்யூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இப்போ இதில் ஒவ்வொரு எண்ணுக்காய் எண்கள் கொடுக்குறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 W 23 X 24 Y 25 Z என்பது 26. மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிறையணி என்ன 8 5. இது 8 அப்படிங்கிறது எந்த லெட்டருக்கு 8 அப்படிங்கிற எண்ணு எந்த லெட்டருக்குரியதுன்னா ஹெச். அதே போல் 5ங்கிற எண்ணு எந்த லெட்டருக்குரியது இ. 12 அடுத்த நிறையணியில் இருக்கக்கூடிய 12ஆனது எந்த லெட்டருக்குரியதுன்னா எல். 16 என்பது பிக்குரிய எண்ணு. கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா ஹெல்ப். அப்போ சீக்ரெட் கோட், அதாவது சங்கேத மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன ஹெல்ப். தேர்ஃபோர் அனுப்பப்பட்ட சங்கேத செய்தி, அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சங்கேத செய்தியானது ஹெல்ப் ஆகும். தேங்க்யூ.